ஓம் சாந்தி. தியானம் செய்வதற்கு அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்திருங்கள். அடுத்து வரப்போகின்ற அரை மணித்தியாலம் பரமாத்மா சிவனை சத்குருவாக மனதில் தியானித்து என்னை நான் நெறிப்படுத்தப் போகின்றேன். ஆத்மாவாகிய நான் என்னை ஒரு சின்னஞ்சிறு ஒளி புள்ளியாக இந்த உடலில் நெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருப்பதாக உணர்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்திற்குள் இருந்து இந்த சரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு உயிருள்ள சூட்சுமமான உணர்வுள்ள சக்தி. ஆத்மாவாகிய நான் ஒரு ஒளிப்புள்ளியாக நெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் இந்த சரீரத்திலிருந்து வேறாகி இந்த சரீரத்தை விட்டு வெளியாகி இந்த பௌதீக உலகை கடந்து சூட்சுமமான அசரீரமான என் தந்தையர்கள் பிரம்மா பாபா, பரமாத்மா சிவன் இருவரின் இருப்பிடத்தை நோக்கி என் மனதால் எண்ணங்களால் பயணிக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் அசரீரமானவன், அமைதியானவன், ஒளி வடிவமானவன். பல குருமார்கள் இவ்வுலகில் தம்மை குருமார்கள் என்று கூறிக்கொண்டாலும் சத்கதிக்கு என்னை என் முக்தி நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரே ஒரு பரமாத்மா சிவன் மட்டுமே உண்மையான சத்குரு, உண்மையாக கடவுள், உண்மையான வழிகாட்டி. ஆத்மா நான் சூட்சும லோகத்தில் தந்தை பிரம்மாவை காண்கிறேன். சூட்சுமமான ஒரு தேவதை உடலில் ஆத்மாவாகிய நான் தந்தை பிரம்மாவின் முன்னால் நிற்கிறேன். இந்த ஆன்மீக பாதையை தந்தை பிரம்மா வகுக்கவில்லை. தந்தை பிரம்மா மிகவும் விவேகமானவர், ஆன்மீகமானவர், நற்குணங்கள் நிறைந்தவர். இருப்பினும் மிகவும் பணிவானவர், தன்னலமில்லாதவர். சத்குரு தந்தை சிவனுக்கு கீழ்ப்படிவானவர்.
சிறிதளவேனும் அகங்காரமற்ற நிலையில் ஒரு பற்றற்ற பார்வையாளனாக இவ்வுலகில் வாழ்ந்த போதும் அவர் தன்னை முழுமையாக தந்தை சிவனின் கட்டளைகளுக்கு அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்க்கை கீழ்ப்படிவான சேவகன், அர்ப்பணமான சத்குருவின் மாணவன் என்பதற்கு ஒரு தலையாய முன்னுதாரணமாக திகழ்கின்றது. நான் என் முழுமை நிலையை நோக்கி பயணிப்பதற்கும் இந்த சங்கமயுக வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கும் புதிதாக எதையும் சிந்திக்க தேவையில்லை. தந்தை பிரம்மா நடந்து சென்ற வாழ்க்கை பாதையில் நானும் அடியொற்றி செல்வதே நான் செய்ய வேண்டியதெல்லாம். நான் எதை பற்றியும் சிந்திக்க தேவையில்லை, கேள்விகள் கேட்க தேவையில்லை. தந்தை பிரம்மா வாழ்ந்த வாழ்க்கை சுவடிகளை நான் நன்கு அறிகின்றேன், கற்றுக்கொள்கின்றேன், பின்தொடர்கின்றேன். தந்தை பிரம்மாவைப் போல் நான் உடலற்ற நிலையில் வாழப் பழகுகின்றேன். சூட்சும வதனத்திலிருந்து ஆத்மாவாகிய நான் இப்பொழுது பரந்தாமத்தை நோக்கி செல்கின்றேன். ஒரு ஒளிப்புள்ளியாக சக்தி வாய்ந்த அந்த சூழலில் பரமாத்மா சிவனின் முன்னால் நிற்கின்றேன். அசரீரமான தந்தை சிவனை ஒட்டி நானும் அசரீரமானவனாக இருக்க வேண்டுமென்று உணர்கின்றேன். அசரீரமான ஆத்மா என்ற இந்த நிலை என் அனாதியான நிலை. ஆன்மாவாகிய நான் அசரீரமானவன். பரந்தாமம் என் வீடு, என் நிரந்தரமான இருப்பிடம். நான் முற்றிலும் விலகிய நிலையில் எந்த ஒரு பொறுப்புகளும் பாகங்களும் இல்லாமல் சுதந்திரமாக இயல்பாக நான் நானாக இருக்கின்றேன். இந்த தூய்மையான சூழலும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளும் எனக்குள் நிறைகின்றது. ஆத்மாவாகிய நான் இந்த சக்தி பிரவாகத்துள் என்னை மறந்து லயித்திருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் ஆழ்ந்த அமைதியில்
திளைத்திருக்கின்றேன்.